குப்பையை பிரிச்சு போடுவோம் இல்லனா அப்படியே போடுவோம், அது எங்களோட சௌரியம் என்று தூய்மை பணியாளர்களிடம் வாக்குவாதம் செய்த குடியிருப்பு வாசிகள். கோவை கணபதி அருகே மேயரின் 28வது வார்டுக்குட்பட்ட பகுதியில தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அப்புறப்படுத்த போயிருக்காங்க. முன்னதா கோவை மாநகராட்சி ஆணையாளர் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று 2 வகைகளா குப்பைகளை பிரித்து வாங்கும்படி தூய்மை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும், அப்படி தராத நபர்களுக்கு உரிய முறையில நோட்டீஸ் வழங்கி அபராதம் வசூலிக்க வேண்டும் என்றும் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் வலியுறுத்தி இருப்பதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த 16ஆம் தேதி இருபத்தி வார்டுக்குட்பட்ட பகுதியில தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை பிரித்து தரும்படி வலியுறுத்தியதா சொல்லப்படுது. ஆனா அந்த பகுதியை சேர்ந்தவங்க தூய்மை பணியாளர்களோட வாக்குவாதம் செய்திருக்காங்க. குப்பைய பிரிச்சு போடுவோம் இல்லனா அப்படியே போடுவோம், அது எங்களோட சௌரியம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாக்குவாதம் செய்திருக்காங்க. இதையடுத்து அந்த வார்டு மேயர் கிட்ட இது குறித்து புகார் கொடுத்துமே இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு சொல்லப்படுது. ஒருபுறம் ஆணையாளர் அபராதம் வசூல் செய்ய சொல்வதாகவும், மறுபுறம் மேயர் வார்டிலேயே அதனை முறையா கடைபிடிக்காம தூய்மை பணியாளர்களை திட்டுவதாகவும் வேதனையோட மாநகராட்சி ஊழியர்கள் இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்காங்க. இது தூய்மை பணியாளர்கள் தரப்பு கருத்துக்கள் மட்டுமே. பொதுமக்கள் தரப்பில் இருந்து உரிய விளக்கம் கிடைத்தால் உண்மையிலேயே என்ன நடந்தது என்று தெரிய வரும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.